இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இவர் தன்னோட படத்துல மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரு. தன்னோட ரியல் லைஃப் மிஷன்ல கிடையாது. ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி இம்பாசிபிள். அன்பான அப்பா இம்பாசிபிள். நல்லா போட்டுக்க துணிமணி இம்பாசிபிள். சின்ன வயசுல விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமானும் இம்பாசிபிள். சரி இதெல்லாம் தாண்டி நல்லா படிச்சுருவோம் அப்படின்னக்குள்ள அவருக்கு ஒரு டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படி நார்மலா லெட்டர்ஸ் தெரியுமோ அந்த மாதிரி அவருக்கு நார்மலா லெட்டர்ஸ் தெரியாது. எல்லா லெட்டரும் ஓடுற மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நல்லா படிச்சு முன்னேறலாம் அப்படின்னா அதுவும் இம்பாசிபிள். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த அவரோட வாழ்க்கையில அவரு தன்னோட முயற்சியை மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு சினிமா ஃபீல்ட்ல மிகவும் உலகளவுல உயர்ந்த லெவல்ல அவரு ஒரு சிறந்த நடிகரா இருக்காரு. பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ட்ரெண்டிங் வரைக்கும் அவர் நடிச்சா அது ஹிட் ஆகாம போன படமே எதுவும் கிடையாது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ரெக்கார்டு புதுசா பிரேக் பண்ணி அவருக்கு அவரே போட்டிங்கிற ஒரு கணக்குல இன்னைக்கு உலக அளவுல சிறந்த நடிகர்கள்ல முக்கியமான கதாநாயகர்கள்ல அவரும் ஒரு ஆளா இருக்கிறாரு. அவரை பத்தின முழு தகவலை தான் பார்க்க போறோம். அவரோட பேர் தான் டாம் க்ரூஸ். பத்தின முழு அவரோட வாழ்க்கை ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாரோட வாழ்க்கைய மாதிரியும் ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. சின்ன வயசுலயே அவர் ரெக்கார்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா 14 வயசுல 15 ஸ்கூல் மாறினது தான் அவரோட அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ண ரெக்கார்டு. சரி ஓகே, நமக்கு கற்றல் குறைபாடு இருக்கனால விளையாட்டுத் துறையில எப்படியாவது முன்னேறி அதுல ஒரு சாதனையாளரா வரணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் ஒவ்வொன்றுத்துலயும் அவர் தேடாம இருக்கிற வாய்ப்பை தனக்கு ஏத்த சாதகமா அமைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை ப்ரூஃப் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு வெறியோட நம்பிக்கையை மட்டுமே கொண்டு உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆள்னா நம்ம டாம் க்ரூஸ் தான். அப்படிதான் ஸ்கூல் படிக்கக்குள்ள எல்லா விளையாட்டுலையுமே இன்வால்வ் ஆகி எல்லாத்துலேயுமே சிறந்து விளையாடுற ஆளா இருப்பாரு. அப்போ அவருக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவரா போய் சேர்ந்தது தான் மல்யுத்தம். மல்யுத்தத்துல இவன் வந்து ரொம்ப பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னோட விளையாட்டு திறமையை காமிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட கால் வந்து ஒரு விளையாட்டுல முறியப்படுது. அதோட திரும்பி அங்கேயும் ஒரு பிரேக். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் மல்யுத்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. திரும்பி அவர் அதோட உடஞ்சு போயிடல. சரி மல்யுத்தம் வரலன்னா என்ன, வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி அடுத்த ஒரு விஷயத்துக்காக தேடி சரி நம்ம நடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிப்புல ஏதாவது ஒரு சாதனையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊர்ல இருந்து நடிப்புக்காக நியூயார்க் போறாரு. நியூயார்க் போய் சில காலம் எந்த வேலையுமே கிடைக்கல. ஒரு சின்ன சின்ன நாடக கம்பெனிலையும் ஏறி இறங்கி தனக்கான வாய்ப்புக்காக போராடி கிடைச்ச ஹோட்டல்ல சர்வரா டேபிள் கிளீனரா எல்லா வேலையுமே செஞ்சு தனக்கான ஒரு சேவிங்ஸையும் அங்கே பண்ணிக்கிட்டு கிடைக்கிற இடத்துல வாய்ப்பையும் தேடிக்கிட்டு முதல்ல ஒரு மேடை நாடகத்தில் ஆரம்பிச்சு அவரோட வாழ்க்கை பயணம் இன்னைக்கு உலக அளவுல அவரை தாண்டின ஒரு ஹீரோ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவரோட விடாமுயற்சியாலையும் உறுதியான நம்பிக்கையாலையும் தான் அந்த உயரத்துக்கு போயிருக்காரு. முதல்ல மேடை நாடகத்துல சிறு சிறு கதாபாத்திரமா கிடைக்குது. அடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாடக கம்பெனில ஒரு சின்ன வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அதோட தன்னோட நடிப்பு திறமைய பயங்கரமா காமிச்சனால அடுத்து அவருக்கான ஒரு படம் முதல் படமா எண்ட்லெஸ் லவ். அதுல அதுல இருந்து தன்னோட முழு திறமையையும் ஒவ்வொரு இடத்துலையும் விடாம தன்னை செதுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஃபீல்ட்லயா இருந்தாலும் சரி டூப் போடாம தானே முன் வந்து அந்த விஷயத்த நானே செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோப்ளைன்ல பறக்கிற ஏரோப்ளைன்ல ஃபுட்போர்ட் அடிச்சு அதுல தொங்கி சாகசம் பண்றதுல இருந்து நிறைய வேலைகள் இவர் ஓன் எஃபர்ட்ல இன்னைக்கும் மிஷன் இம்பாசிபிள் படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவருக்கான ஃபேன்ஸ் அவருக்கான ஃபேன்ஸ் அவர் இன்ன வரைக்குமே ஏமாத்துனது இல்லைன்னு சொல்லலாம். அவர் நடிச்ச படங்கள்ல ஃபிளாப் ஆன படம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படமும் இல்லை அப்படிங்கிற அவர் ரசிகர்களை அவர் படத்தின் மூலியமா எப்பயும் ஏமாத்துறது இல்லை. ஏன்னா எல்லா படமும் ஓரளவுக்கு ஓடிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்து வச்சிருக்காரு. நிறைய மூவிஸ் அவருக்கான மூவிஸ் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அடிமட்ட வாழ்க்கையில இருந்து அல்டிமேட் வாழ்க்கையா அவர் மாத்திருக்காரு. அவரோட லைஃப்லயும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அன்புக்காக ஏங்கி இருக்காரு தன்னோட அப்பா கிட்ட. ஆனா அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ரெகடான ஆளு. கொடுமைப்படுத்துற மாதிரியான ஒரு அப்பா. ஸோ அவரு எதிர்பார்த்த அந்த அன்பு இவருக்கு கிடைக்கல. ஸோ ஓகே
என் பெத்தவங்க எனக்கு பண்ணத நான் என் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முழுமையா இருந்தாரு. என் அப்பா ஏழை. ஆனா நானும் ஏழையாவே இருந்தேன் அப்படின்னா, அது என்னோட தப்பு. நான் ஏழையா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, தன்னோட சாதனையின் மூலியமா இன்னைக்கும் உலகளவுல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோக்கள்ல இவரும் ஒருத்தரா திகழ்ந்துகிட்டு வராரு. ஒன்றன் மேல் ஒன்றாக பிரச்சனைகள் உன்னை அழுத்தும்போது நீதான் முடிவெடுக்க வேண்டும். அதிலேயே மூழ்கி, முங்கி, மூச்சடைத்து இறக்கப் போகிறாயா? இல்லை அதை எதிர்த்து நீந்தி ஒரு கரையை நீ சேரப் போகிறாயா என்பதை. இது வந்து டாம் குரூஸ் சொன்ன ஒரு வார்த்தை. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நீந்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனைய கண்டு நீங்களும் சோர்ந்து விடாம, நாம்பளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வெறியோட உங்க இலக்க நோக்கி நீங்க ஓடுங்க. உங்களுக்கு நீந்த ஆரம்பிங்க. உங்களுக்கான கரை வெகு தூரத்தில் இல்லை. நீங்க நீந்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க கரை உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குங்கிறத இந்த பதிவுல நான் தெரிவிச்சுக்கிறேன். இவர பத்தின நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள, நெறைய தகவல்கள நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இவர மாரி நான் அடுத்தடுத்து உங்களோட சொல்லிக்கிட்டு வரேன். அந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச கதைகள் எதுவா வேணா அமையலாம். உங்களோட வாழ்க்கைய அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகறதுக்கு நான் சொல்ற கதைகள் ஒரு ஊந்துகோலா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில, அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸோட நான் வந்து உங்கள பார்க்கிறேன். இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.